இந்த மாதிரி சம்பவங்கள் உலகம் முழுக்கவே நடக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில கொடூரங்களால் நடந்துடுது. இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்குறப்பே ரத்தம்லாம் கொதிக்குது. கோவையில் சூலூர் பகுதியில் வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சிறுமி, குழந்தைன்னு தான் சொல்லணும், 5வது படிக்க போகிறாங்க. விளையாடிட்டு இருக்கப்ப திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு அவங்க பெற்றோர்கள்லாம் பதறி அடிச்சுட்டு போய் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. காவல்துறையும் தீவிரமாக தேடுறாங்க. தேடுறப்ப அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முட்புதரில் அந்த சிறுமி சடலமாக எடுக்கப்படுறாங்க. அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், பதறி அடிச்சிருக்கும். அது காவல்துறை மெத்தனம் காட்டுறாங்கன்ட்டு போராட்டம்லாம் கூட பண்ண ஆரம்பிக்கிற சமயத்துல அந்த மாதிரி சம்பவத்தை போலீஸ் கண்டறிஞ்சிருக்காங்க. யாருன்னு காவல்துறை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைய தேடுறப்ப கூட இருந்த உறவினர்கள், நண்பர்களும் தேடிருக்காங்க. நண்பர்கள் தேடுறப்ப அந்த குற்றவாளியும் தேடிருக்கான் அந்த சிறுமிய. எவ்வளவு பெரிய கொடூரம் பாத்தீங்களா? ஆமா, கார்த்திக்ங்கிற ஒரு கொடூரன் இதை பண்ணதா சொல்லியிருக்காங்க காவல்துறை தரப்புல. அதோட சேர்ந்து மோகன்ராஜுங்கிற இன்னொரு நபரையும் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி கிட்டத்தட்ட முகத்தெல்லாம் சிதைச்சு அந்த முட்புதரில் தூக்கி வீசி இருக்கதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பதபதைப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த கார்த்திக், மோகன்ராஜ் 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்திக் இந்த சிறுமியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு குடியிருப்பில், அந்த குடியிருப்பு வளாகத்துக்குள்ளே பக்கத்தில் இருந்த வீட்டில் இருந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வீடு காலி பண்ணி போயிட்டதாகவும், தெரிஞ்ச நபருங்கிறதுனால அந்த சிறுமி கூப்பிட்டோன்னா அவரோட பைக்கில் போனதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்குதா காவல்துறை தரப்பில் இதை சொல்கிறாங்க. நாங்கள் பிடிக்க போகும்போது அவர் மாடியிலேருந்து குதிச்சதுனால கை கால்களில் அடிபட்டிருக்குன்னு கட்டுமிப்பு போட்டிருக்காங்க அந்த கார்த்திக்ங்கிற நபருக்கு. ஸோ இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை உடனடியாக குற்றவாளிகளை கைது பண்ணணும்னு சொல்லி சாலை மறியல் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி அந்த உறவினர்கள் தரப்பில் பேட்டி கொடுத்தவங்களும் முதலமைச்சர் இதை பற்றி பேசணும், எங்களுக்கு உறுதி கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்லாமும் சொல்லியிருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, விஜய் அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செய்தி எனக்கு மன வேதனையை கொடுத்தது, நான் கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறத, அரசு துணை நிற்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குற்றப்பத்திரிகையை சீக்கிரமாக தாக்கல் பண்ணி அந்த குற்றவாளிகளை அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கேன், நாங்கள் உறுதியாக அதை வாங்கி கொடுப்போங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.